CS8392, Topic 12, Fundamental Programming Structures in Java, Defining Classes in Java. The class is at the core of Java. A class is a template for an object, and an object is an instance of a class. A class is declared by use of the class keyword. ஸோ எப்படி நம்ம கிளாஸை டிஃபைன் பண்ண போகிறோம் ஜாவாவில் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். This is in syntax. The syntax for writing Java class. First, class, it should be written in small letter and we have to write the class name. அப்புறம் within the braces we have to write type instance variable 1 semicolon, type instance variable 2. ஸோ n number of instance variable நம்ம அதில் எழுதிக்கலாம். டைப் அப்படிங்கிறது டேட்டா டைப், int, char, double அப்படின்னு எழுதுவோம்ல அது. நெக்ஸ்ட் டைப் மெத்தட் நேம் 1. ஸோ என்ன டைப், int அந்த மாதிரி டைப்பை எழுதிட்டு மெத்தட் நேம், நம்ம ஒரு மெத்தடுக்கு நேம் வைக்க போகிறோம், அதுக்குள்ளே பெராமீட்டர் லிஸ்ட்டு இப்போ ஏ கமா பி கமா சி அந்த மாதிரியான பெராமீட்டர் லிஸ்ட்டை நம்ம அதுக்குள்ளே எழுத போகிறோம். அண்ட் அகைன் நம்ம பாடி ஆஃப் த மெத்தட், நம்ம என்ன மெத்தட் டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அதுக்கு உள்ள கண்டென்ட்டை எழுத போகிறோம், உள்ள கோடிங் எழுத போகிறோம். அதே மாதிரி n நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ் நம்ம எழுதலாம். அகைன் எல்லா பிரேசஸையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். கர்லி ப்ராக்கெட்ஸ் தான் இதில் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம இதோட டெஃபினிஷன்ஸ் பார்க்கலாம். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னா என்னென்னா, the data or variables defined within a class are called instance variables. ஸோ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னா என்னென்னா, கிளாஸுக்கு உள்ளே டிக்ளேர் பண்ணுற வேரியபிளுக்கு பேர் தான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். பாடி ஆஃப் மெத்தட், the code is contained within methods. ஸோ கோட் வந்து மெத்தட், நம்ம ஒரு மெத்தட் நேம் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே எழுதுகிற கோடுக்கு பேர் தான் மெத்தட்ஸ். The methods and variables defined within a class are called members of the class. ஸோ ஒரு கிளாஸுக்கு உள்ளே டிக்ளேர் பண்ணுற மெத்தட்ஸ்னாலும் சரி வேரியபிள்ஸ்னாலும் சரி அதுக்கு பேர் வந்து மெம்பர்ஸ். In most classes, the instance variables are acted upon and accessed by the methods defined for that class. Variables defined within the class are called instance variables because each instance of the class contains its own copy of these variables. Thus, the data for one object is separate and unique from the data for another. So, variables வந்து கிளாஸுக்கு உள்ளே டிக்ளேர் பண்ணுறதுக்கு பேர் instance variables. A class called box that defines 3 instant variables with height and depth. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறோம், சிம்பிள் ப்ரோக்ராம் எழுத போகிறோம். இங்கே நான் என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு கிளாஸ் பாக்ஸ் அப்படிங்கிறது உன்னோட கிளாஸ் நேம். அப்போ நம்ம ப்ரோக்ராம் எப்படி எழுதணும், கிளாஸ் பாக்ஸ், அப்புறம் கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கணும். அப்புறம் 3 இன்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ், ஸோ 3 வேரியபிள்ஸை யூஸ் பண்ணணும் வித் ஹைட்டு டெப்த்து. ஸோ வித் ஹைட் டெப்த் எல்லாத்துக்குமே வந்து நம்ம இன்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டபுள் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்மளுக்கு அந்த டாட் டெசிமலில் வந்து வேல்யூஸ் வரும். ஸோ இப்போ நான் டபுள் அப்படிங்கிறது டேட்டா டைப். ஸோ டபுள் வித், டபுள் ஹைட், டபுள் டெப்த். ஸோ கர்லி ப்ராக்கெட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இது சிம்பிளான ஒரு கோடு. ஓகே, இப்போ எப்படி நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். டு க்ரியேட் அ பாக்ஸ் ஆப்ஜெக்ட். ஸோ பாக்ஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஆப்ஜெக்ட் க்ரியேஷனோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ அப்படிங்கிறது கீவேர்ட், class name open bracket close bracket semicolon. ஓகே, இதுதான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். class name object equal to new class name open bracket close bracket semicolon. So this is used to create a box object called my box அப்படிங்கிறது. box அப்படிங்கிறது class name, my box அப்படிங்கிறது object equal to new class name வந்து box. Each time you create an instance of a class, you are creating an object that contains its own copy of each instance variable defined by the class. To access these variables, you will use the dot operator. ஸோ இந்த மாதிரியான வேரியபிள்ஸை நம்ம அகைன் யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வித் அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குன்னா டாட் வித், டாட் ஹைட், டாட் எட்ஜ், இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். The dot operator links the name of the object with the name of the instance variable. ஸோ இந்த டாட் ஆப்ரேட்டர் வந்து ஆப்ஜெக்ட் கூட நம்மளுடைய வேரியபிளை லிங்க் பண்ணுறதுக்காக தான் இந்த டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். A program that uses the box class
call this file boxdemo.java. ஸோ இந்த ஃபைலை வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா பாக்ஸ் டெமோ அப்படின்னு நம்ம சேவ் பண்ணணும். அண்டு கிளாஸோட நேம் வந்து பாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸ் பாக்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா நம்ம வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் பாக்ஸுக்கு ஃபார்முலா வித் இன்ட்டு ஹைட் இன்ட்டு டெப்த். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் எழுதும்போது வேரியபிள்ஸ் எல்லாம் டிக்ளேர் பண்ணிக்கணும். ஸோ வித் ஹைட் டெப்த் எல்லாமே டபுளில் நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. ஓகே, இனிமேல் நெக்ஸ்ட்டு நம்ம மெயின் ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். கிளாஸ் பாக்ஸ் டெமோ. ஸோ இதுதான் நம்மளுடைய பப்ளிக் கிளாஸ். நம்ம இங்கே தான் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினை டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ அதனால இந்த கிளாஸ் நேமை தான் நம்மளுடைய ப்ரோக்ராமில் நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஓகே, எத்தனை கிளாஸ் வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் பப்ளிக் கிளாஸ் நம்ம எதை க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ப்ரோக்ராமை நேமாக சேவ் பண்ணணும். ஓகே, பாக்ஸ் டெமோ அப்படிங்கிறது நம்மளுடைய நேம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அதெல்லாம் எழுதிட்டு இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய கிளாஸ் ஆப்ஜெக்ட் வேரியபிள்ஸ்லாம் எங்கே இருக்குது, பாக்ஸில் இருக்குது. ஸோ அந்த பாக்ஸுங்கிறது நம்மளுடைய கிளாஸ் நேம். மை பாக்ஸுங்கிறது நம்ம க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ இஸ் அ கீவேர்ட். அப்புறம் நம்மளுடைய கிளாஸ் நேம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். எதில் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா வால்யூம் VOL அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதனால் அதுக்கு ஒரு வேரியபிளை நான் க்ரியேட் பண்ணிட்டேன், டபுள் வால். இப்போது மை பாக்ஸுங்கிற ஆப்ஜெக்ட் வித்தோட வேரியபிள் நேமையும் லிங்க் பண்ணுறதுக்கு நம்ம அந்த டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மை பாக்ஸ் ஆப்ஜெக்ட் டாட் வேரியபிள். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து மை பாக்ஸ் டாட் வித் இஸ் ஈக்குவல் டு 10. வித்தோட வேல்யூ 10, ஹைட்டுக்கு 20, டெப்த்துக்கு 15 டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ இந்த மூணையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் நம்மளுடைய வால்யூம். ஸோ இஸ் ஈக்குவல் டு மை பாக்ஸ் டாட் வித் இன்ட்டு மை பாக்ஸ் டாட் ஹைட் இன்ட்டு மை பாக்ஸ் டாட் டெப்த். ஸோ இதில் மூணுலேயே இருக்கிற வேல்யூ 10 × 20 × 15 எல்லாமே மல்டிப்ளை ஆகி நம்மளுக்கு 3000 அப்படிங்கிறது அவுட்புட்டாக வரும். ஓகே, நம்ம அதை எப்படி நம்ம அவுட்புட்டை பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா system டாட் அவுட் டாட் பிரிண்டலன் தான் வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு. அதில் நம்ம வித்தின் கோட்ஸ்குள்ளே வால்யூம் இஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா அது அப்படியே ப்ரோக்ராமில் பிரிண்ட் ஆகும். ப்ளஸ் வால் அப்படிங்கிறது தான் நம்ம அங்கே கொடுத்துருக்கிற அந்த வேரியபிளை வந்து அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகிறதுக்கு நம்ம ப்ளஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ப்ளஸ் VOL அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு வால்யூம் இஸ் 3000 அப்படின்னு பிரிண்ட் ஆகிடும். எக்ஸாம்பிள் 2, 2 பாக்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் டிக்ளேர் பண்ண போகிறோம். திஸ் ப்ரோக்ராம் டிக்ளேர்ஸ் 2 பாக்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ சேம் அதே மாதிரி ப்ரோக்ராம் கிளாஸ் பாக்ஸ் வித் ஹைட் டெப்த் டிக்ளேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இது இன்னொரு ப்ரோக்ராம்னால நான் பாக்ஸ் டெமோ 2 அப்படின்னு பேர் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் உள்ள பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு மை பாக்ஸ் 1, இன்னொன்று மை பாக்ஸ் 2 அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இங்கே வந்து மை பாக்ஸ் 1 டாட் வித்துக்கு 10, மை பாக்ஸ் 1 டாட் ஹைட் 20, மை பாக்ஸ் 1 டாட் டெப்த் இஸ் ஈக்குவல் டு 15. நெக்ஸ்ட் மை பாக்ஸ் 2 டாட் வித்தில் 369 அந்த மாதிரி நம்ம வேல்யூஸ் டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வால் இஸ் ஈக்குவல் டு மை பாக்ஸ் 1ல் இருக்கிற வித் ஹைட்டு டெப்த்தை வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். அது system டாட் அவுட் டாட் பிரிண்டலனில் பிரிண்ட் பண்ணும்போது அது 3000ன்னு நம்மளுக்கு வேல்யூ வரும், அது பிரிண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நான் மை பாக்ஸ் 2 டாட் வித் இன்ட்டு ஹைட் இன்ட்டு டெப்த் அந்த மூணையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 369 மல்டிப்ளை ஆகி 162 அப்படிங்கிறது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இது சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம். எப்படி மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது, சிங்கிள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம். டிக்ளேரிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டிக்ளேர் a variable of the class type. This variable does not define an object. Instead, it is simply a variable that can refer to an object. Second, you must acquire an actual physical copy of the object and assign it to that variable. This is done using new operator. The new operator dynamically allocates memory for an object and returns a reference to it. This reference is then stored in the variable. Thus, in Java, all class objects must be dynamically allocated. Syntax for declaring objects. Box, class name. My box is an object is equal to new is a keyword. Box is a class name. ஸோ அதை எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்டாக அப்படின்னா பாக்ஸ் கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் மை பாக்ஸ். எப்படி அலோகேட் பண்ணுறோம் ஆப்ஜெக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மை பாக்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ அப்படிங்கிறது கீவேர்ட், பாக்ஸ் இஸ் அ கிளாஸ் நேம். திஸ் இஸ் ஹவ் வி ஆர் allocating the object.
The first line declares my box as a reference to an object of type box. At this point, my box does not yet refer to an actual object. The next line allocates an object and assigns a reference to it to my box. After the second line execute, we can use my box as if it were a box object. But in reality, my box simply holds in essence the memory address of the actual box object. ஸோ இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மை பாக்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வெறுமனையாக மை பாக்ஸ்னு ஒரு எம்டியான ஒரு மெமரியை மட்டும்தான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம், மை பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணும்போது அந்த மை பாக்ஸ் வந்து நம்மளுக்கு எதெல்லாம் க்ரியேட் பண்ணணும்னா பாக்ஸ் ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணும். இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்லைடில் இருந்த ஸ்டேட்மெண்ட்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த டயக்ராம். ஸோ மை பாக்ஸ் வந்து நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் பாக்ஸ் ஆப்ஜெக்ட்ஸாக க்ரியேட் பண்ணுது. வித் ஹைட்டு டெப்த்துங்கிற வேரியபிள்ஸை இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு க்ரியேட் பண்ணுது. அசைனிங் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வேரியபிள்ஸ். ஸோ சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா பாக்ஸ் கிளாஸ் நேம் B1 அப்படிங்கிறது நம்மளுடைய ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம். அகைன் கிளாஸ் நேம் இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதை வந்து நம்ம இன்னொரு ஆப்ஜெக்ட் நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டுக்கு அசைன் பண்ணுறோம். Okay, B2 is equal to B1, assigning object reference variables. ஸோ இன்னொரு ரெஃபரன்ஸ் வேரியபிளாக நம்ம அசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா B2 equal to B1னா என்னென்னா B2 is being assigned a reference to a copy of the object referred to by B1. ஸோ B1ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இன்னொரு காப்பி எடுத்து B2ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அதுதான் இதோட மீனிங். B1 and B2 will both refer to the same object. The assignment of B1 to B2 did not allocate any memory or copy any part of the original object. It simply makes B2 refer to the same object as does B1. Thus, any changes made to the object through B2 will affect the object to which B1 is referring since they are the same object. If suppose நம்ம B2ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக B1ஐயும் அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா B1 வந்து B2வை ரெஃபர் பண்ணுது. ஸோ B1 அண்ட் B2 பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேம் ஆப்ஜெக்டை தான் ரெஃபர் பண்ணுது. இப்போது நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹைட்டோட வேல்யூ 5ன்னு இருக்கிறத 6ன்னு மாற்றுறேன் அப்படின்னா அது எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும்? B2வையும் அஃபெக்ட் பண்ணும், B1ஐயும் அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா ரெண்டுமே சேம் ஒரு ஆப்ஜெக்டை தான் ரெஃபர் பண்ணுது. If you have any doubts, leave your doubts in the comment section. Thank you.